ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. பாட்னாவில் நடந்த விழாவில் ரூபாய் 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் முதல்வர் நிதிஷ்குமாரும் துவங்கி வைத்தனர். விழாவில் நிதிஷ்குமார் பேசுகையில், பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியை முறித்து நான் 2 முறை தவறு செய்துவிட்டேன், இனி அப்படி செய்ய மாட்டேன், பாரதிய ஜனதாவை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்றார். விழாவில் மத்திய அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகளை அமித்ஷா வழங்கினார். நடுத்தர வயது பெண் செக்கை வாங்கிய பிறகு அமித்ஷாவை பார்த்தபடியே நின்றார். கொஞ்சம் திரும்பி நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுமா என அமித்ஷா கேட்டுக்கொண்டார். உடனே நிதிஷ்குமார் அந்த பெண்ணை பத்திரிகையாளர்கள் பக்கம் பார்க்க வைப்பதற்காக கையை பிடித்து இழுத்து திருப்பினார். 3 முறை அந்த பெண்ணின் மேல் கை வைத்து நிதிஷ்குமார் இழுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதற்காகவே காத்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமாரை வெளுத்து வாங்கினார். அமித்ஷா பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெண்ணை இழுத்து எப்படி அநாகரிகமாக நடந்து கொள்கிறார் பாருங்கள். நிதிஷ்குமாரின் செயல் பீகார் மக்களை தலைகுனிய வைத்து விட்டது. நிதிஷ்குமாருக்கு புத்தி பேதலித்து விட்டது. இதை தட்டி கேட்கக்கூடிய நிலைமையில் பாரதிய ஜனதா இல்லை என தேஜஸ்வி யாதவ் கூறினார். சில நாட்களுக்கு முன் பாட்னாவில் நடந்த அரசு விழாவில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது எல்லாரும் அட்டென்ஷனில் நிற்க முதல்வர் நிதிஷ்குமார் சுற்றி சுற்றி பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். பக்கத்தில் நிற்பவரை தொட்டு தொட்டு பேசிக் கொண்டிருந்தார். மேடைக்கு கீழே நின்றவரை பார்த்து வணக்கம் சொல்லி சிரித்தார். தேசிய கீதத்தை இப்படி யாரும் அவமதித்ததில்லை. முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய வேண்டுமென காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் வலியுறுத்தின. அந்த வீடியோவே இன்னும் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் புதிய வீடியோவும் சேர்ந்து நிதிஷ்குமார் இமேஜுக்கு வேட்டு வைத்து வருகிறது.